வணக்கம். தை அமாவாசை வரும் புதன்கிழமை வருது. 7 ஜென்ம பாவம் விலகணும் அப்படின்னாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரணும் அப்படின்னாலும் இந்த ஒரு வழியை நம்ம கடைப்பிடித்தாலே போதும். தை அமாவாசை அன்னைக்கு நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளித்தால் போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அப்படின்னும், இந்த ஒரு நாளை தவற விட்டோன்னா மீண்டும் 1 வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த பொருளை கலந்து அன்னைக்கு குளியல் செய்யும் பொழுது குளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நாளில் என்ன செய்யணும், முன்னோர்கள் வழிபாடு எப்படி செய்யணும், தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்ன, படையல் வைப்பதற்கான நேரம் என்ன, அதே போல் அன்றைய சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்ன, சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன, இப்படி பல பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இன்றைய பதிவில் அன்றைய தினம் குளிக்கும் தண்ணீரில் எதை கலந்து குளித்தோன்னா 7 ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த ஒரு குளியல் ரொம்பவே நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தை அமாவாசை நாளில் நல்ல விஷயங்கள் செய்வதற்கு தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அற்புதமான நாளில் வில்வ குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வில்வ குளியல் அப்படின்னு பார்த்தோன்னா, வில்வ இலையாக இருந்தாலும் அதில் ஒரு 2 இலை நம்ம குளிக்கும் தண்ணீரில் போட்டு குளிக்கலாம். எங்களுக்கு வில்வ இலை கிடைக்கல, நாங்கள் வில்வ பவுடராக தான் எங்கள்கிட்ட இருக்குது, நாட்டு மருந்து கடையில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பவுடரை ஒரு சிட்டிகை எடுத்து நம்ம குளிக்கும் தண்ணீரில் போட்டு விட்டு அந்த குளியல், அந்த தண்ணீரை வைத்து செய்யும் அந்த குளியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வில்வம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் வெல்லும் சக்தி உடையது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அன்றைய தினம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குளிக்கும் தண்ணீரில் வில்வ இலையோ அல்லது வில்வ பவுடரோ கலந்து குளிப்பதன் மூலம் 7 ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்னும், தொடர்ந்துக்கிட்டே வர பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக நமக்கு நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு அந்த இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழப்பத்தோடு செய்வதற்கு பதிலாக இது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோடு அதை செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு நல்லது தான் நடக்கும். வில்வத்தை போல ஒரு இயற்கையான மூலிகை கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. மனிதனை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த வில்வ இலை. அது சிவபெருமானின் அருள் சக்தியை கொண்டது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நமக்கு முன்னா ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு முன்பு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இது என்னடா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த பிரச்சனை வந்துடும். இப்படி பிரச்சனை சூழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தை அமாவாசை நாளில் இந்த ஒரு குளியல் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த குளியலாகவே இருக்கட்டும். அதே போல் இந்த தை அமாவாசை தினத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவ வழிபாடு செய்வது, அதாவது முன்னோர்கள் வழிபாட்டை முடித்த பிறகு மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போய் சிவன் வழிபாடு செய்வது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசையில் பித்ருகளின் ஆசிகள் இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது அப்படிங்கிறதும், நம்ம முன்னேறிக்கிட்டு சென்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. முன்னோர்களோட ஆசிர்வாதத்தையும் சிவபெருமான ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.